வேதனையாக இருந்தது எனக்கு. சவாரியும் ஒன்றும் கிடைக்கவில்லை. கதை புத்தகங்கள் ஆட்டோவிலேயே வைத்திருப்பேன். அதை படிக்கக்கூட மனம் வரவில்லை. பயம்தான் அதிகமாக இருந்தது. இந்த பிரச்சனை எனக்கு தேவையில்லாதது. ஆனால் நியாயம் என்று ஒன்று இருக்கிறதே. இருந்தாலும் நான் அதிகமாக பேசிவிட்டேனோ என்று தோன்றுகிறது. அந்த இடத்தில் வேறு இருந்தாலும் அப்படித்தான் பேசியிருப்பார்கள். மேலும் என்னுடைய ஆட்டோவிற்குத்தான் சேதம் அதிகம். எப்படியும் தொட்டால் செலவு 1000 ரூபாய்க்கு மேலாகும். மாத கடைசி வேறு ஆட்டோ சவாரியும் குறைவாகத்தான் இருக்கும். 10 நாள் தள்ளி ரிப்பேர் செய்து கொள்ளலாம். ஆனால் இந்த பிரச்சனையை எப்படி சமாளிப்பது என்றுதான் புரியவில்லை. அடிபட்டவன் நான். ஆனால் அடித்தவன் மிரட்டிவிட்டு போகிறான். இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள உன் கை காலை எடுக்கலை, என் பேர் மாறி இல்லை. சட்டையை பிடித்து உலுக்கிவிட்டு எதுவும் பேசாமல் ஆட்டோவை எடுத்து சென்று விட்டான். காலையில் சவாரி ஒன்று ரயில்வே ஸ்டேஷனில் நின்று கொண்டிருந்த பொழுது கிடைத்தது. கணவன், மனைவி, கைக்குழந்தை, என் குடும்பமாய் வந்து லட்சுமி மில் வரை சவாரி கேட்டார்கள். கேட்ட தொகைக்கு பேரம் பேசாமல் ஒத்துக்கொண்டதால் சந்தோஷத்துடன் வண்டியை ஸ்டார்ட் செய்தேன். வண்டி அரை பர்லாங்கு தூரம் கடந்திருக்கும். திடீரென பக்கத்து சந்திலிருந்து வெளிவந்த ஆட்டோ ஒன்று என் ஆட்டோவின் வலது புறம் உரசி நின்றது. ஒரு நிமிடம் அதிர்ந்து நின்றுவிட்டேன். சுதாரித்து கொண்டு கீழ் இறங்கி பார்த்தேன். என் ஆட்டோவின் முன் பாகம் சேதமாகி இருந்தது. கோபம் தலைக்கு மேல் வந்தது. என் வண்டியின் மீது மோதி நின்ற ஆட்டோவில் இருந்து இறங்கி வந்தவனை பார்த்து கெட்ட வார்த்தைகளை வீசினேன். அங்கு கூட்டம் சேர ஆரம்பித்து விட்டது. அவன் திடீரென்று என் சட்டையை பிடித்து, இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள உன் கையை காலை எடுக்கலைன்னா என் பேர் மாறி இல்லை கூறிவிட்டு வேகமாக ஆட்டோவை எடுத்து சென்று விட்டான். நான் அதிர்ந்து நின்று விட்டேன். என் வண்டியில் வந்த குடும்பம், அப்பா வண்டி வருமா, இல்லை இறங்கிக்கவா என்று கேட்டவுடன் சுதாரித்து கொண்டு வண்டியை எடுத்துக்கொண்டு லட்சுமி மில்லில் அவர்களை இறக்கிவிட்டு ஸ்டேண்ட் வந்து ஆட்டோவை நிறுத்தினேன். பக்கத்து ஆட்டோக்காரர் என் வண்டியின் சேதத்தை பார்த்துவிட்டு என்ன ஆச்சு என்று கேட்டார். நான் நடந்ததை சொன்னேன். சொல்லும்போதே துக்கம் தொண்டையை அடைத்தது. யார் மாரியா? அவன் பெரிய ரவுடி ஆச்சே. நம்மாளுங்க அவன்கிட்டே சகவாசமே வச்சுக்கிறதில்லே. இவர் இதை சொல்லவும் இது வேறு என் பயத்தை அதிகப்படுத்தியது. வண்டி அடிபட்ட துயரத்தை விட மாரியை பற்றிய பயமே என்னை பிடித்து கொண்டது. ஆட்டோ நண்பர்கள், நீ பயப்படாதே, நாங்கள் இருக்கிறோம் என்று சொன்னது என் பயத்தைத்தான் அதிகப்படுத்தியது. பொதுவாகவே சண்டை சச்சரவு எதிலும் ஈடுபடாமல் ஆட்டோ ஓட்டி வாழ்க்கையை ஒட்டி வருகிறேன். வீட்டுக்காரியும் ஏதோ சும்பெனிக்கு வேலைக்கு செல்வதால் எங்கள் 2 குழந்தைகளை நல்ல பள்ளியில் படிக்க வைக்க முடிகிறது. இப்பொழுது மாரியின் பயத்தால் என் குடும்பம் என் கண் முன்னால் நின்றது. மதியம் மேல் சவாரி ஒன்று கிடைத்தது. கொண்டு போய் விட்டு வந்தேன். அதன் பின் சவாரி ஒன்றும் கிடைக்கவில்லை. மனது சவாரியை விட மாரியை நினைத்து பயந்து கொண்டிருந்தது. இலேசாக இருட்ட ஆரம்பித்தவுடன் பக்கத்து ஆட்டோக்காரரிடம் சொல்லிவிட்டு வீட்டுக்கு கிளம்பிவிட்டேன். வீட்டுக்கு அருகில் வந்தபோது வீடு வழக்கத்துக்கு மாறாக அமைதியாக இருந்தது. மனதுக்குள் கலவரம் பிடித்து கொண்டது. வீட்டுக்கு வந்து ஏதாவது ரகளை செய்து விட்டானா? வண்டியை வீட்டு சந்தில் கொண்டு போய் நிறுத்தினேன். பையனும் பெண்ணும் வண்டி சத்தம் கேட்டு மெதுவாக வெளியே வந்தார்கள். குழந்தைகள் பயந்தது போல் எனக்கு தென்பட்டது. எங்கடா உங்கம்மா? பயத்தில் என் குரல் எனக்கே கேடகவில்லை. அம்மாவை இன்னும் காணலே என்றான் பையன். எனக்கு பகீர் என்றது. எப்பொழுதும் 6 மணிக்குள் வீட்டுக்கு வந்து விடுபவள் இன்று இதுவரை வரவில்லை என்றால் மனது பயத்தின் எல்லைக்கே சென்று விட்டது. எதற்கும் மனைவியின் கம்பெனிக்கு ஃபோன் செய்யலாம் என்று நினைத்து கொண்டிருந்த பொழுது ஆட்டோ ஒன்று வந்து நின்றது. திரும்பி பார்த்த எனக்கு கையும் ஓடவில்லை, காலும் ஓடவில்லை. ஆட்டோவை நிறுத்தி மாறி இறங்கினான். வண்டிக்கு பின்னால் இறங்குவது யார்? என் மனைவி ஆயிற்றே. இவள் எப்படி இவன் வண்டியில்? எனக்கு குழப்பமாக இருந்தது. இருவரும் வீட்டு வாசல் வரை வந்தனர். என் மனைவி மாரியை பார்த்து, இதுதான் எங்க வீடு, இது எங்க வீட்டுக்காரர், நீங்க உள்ளே வாங்கண்ணே என்றாள். இல்லம்மா தங்கச்சி, இன்னொரு நாள் வாரேன், உன் உதவியை மறக்க மாட்டேன் என்றவனை என் மனைவி பார்த்து, அண்ணே இவர் கூட ஆட்டோதான் ஓட்டுறாரு என்று அறிமுகப்படுத்தினாள். அவன் உடனே என் கையை பிடித்துக்கொண்டு, உன் சம்சாரம் மட்டும் இல்லைன்னா என் சம்சாரத்தை உயிரோட பார்த்திருக்க முடியாது. ரோட்டில் அடிபட்டு பேச்சு மூச்சு இல்லாம கிடந்த என் சம்சாரத்தை உன் சம்சாரம் எடுத்துட்டு போய் ஹாஸ்பிடல்ல சேர்த்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்குது. இப்ப என் சம்சாரம் நல்லா இருக்குது. ரொம்ப நன்றிப்பா என்று நெகிழ்வுடன் கைகளை பிடித்து கொண்டான். எனக்கு என்ன பேசுவது என்றே புரியவில்லை. மெல்லிய குரவில், நீங்க என்னை மன்னிக்கணும், காலையில ஆத்திரத்துல அப்படி திட்டிட்டேன் என்றேன். அவன் ஒரு நிமிடம் யோசித்து, எப்ப திட்டினீங்க என்றவன் திடீரென்று ஞாபகம் வந்தவனாக, ஓ, காலையில உங்க வண்டியில தான் மோதினேனா? அடடா என்றவன் நேராக என் வண்டியை சென்று பார்த்தான். சே, அநியாயமா அடிபட்டுருச்சு. வருத்தத்துடன் நேராக என்னிடம் வந்து தன் கைப்பையில் கைவிட்டு நிறைய பணம் எடுத்து என் கையில் திணித்து, தம்பி இதுல 750 ரூபாய்க்கு மேல் இருக்கும். முதல்ல வண்டிய ரிப்பேருக்கு விடு, ஆன செலவு பாக்கிய நான் அப்புறம் கொடுக்கிறேன் என்றவன். என்னை மன்னிச்சிரு தம்பி, என் சம்சாரத்தை ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்கு.